அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் மாற்றமா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் கோட்டாக்கும் சேம் எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்ன எதை அடிப்படையில் நம்ம சொல்கிறோன்னா, ஒரு 15 days முன்னாடி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி அதை லாஸ்ட் பேஜ் வந்து கட் பண்ணி நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு புரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் கோட்டாக்கும் ஒரே காமன் எக்ஸாமாக நடத்தணும், வேறு வேறு இதில் போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் எஸ்ஐ உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த சீனியாரிட்டி இன்ஸ்பெக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து யார் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 2008க்கு முன்னாடிலாம் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டாக்கெலாம் சேம் எக்ஸாம், ஒரே எக்ஸாம் தான் இருந்துச்சு. அதே போல் இப்போது வந்து திரும்ப நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு 90% பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா மாணவர்கள் வந்து ஓப்பன் கோட்டாவுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அந்த ஆர்டர் வந்தோடனே நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இருக்க டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்க்குலாம் நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பன் கோட்டாக்கு படிங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கும் ஓப்பன் கோட்டா மாதிரி வர வாய்ப்பு இருக்குது எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஃபிசிக்கலும் பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல் கூட டிபார்ட்மெண்ட் கோட்டா மாணவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. டிபார்ட்மெண்ட் கோட்டா வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 2 பேருக்கும் சேம் காமனாக பண்ணால் தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்தராக வந்து ப்ரொமோஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஒன்று வந்து இது அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக எடுங்க. நீங்கள் எவ்வளோ அதிகமாக எடுத்து யார் ஃபஸ்ட்டு 5ல் இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் இந்த பேட்சை பொறுத்தவரை. அதனால் மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ படிங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு லா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஓப்பன் கோட்டா மாதிரியே தான் படிக்கணும். இப்போ இந்த ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளுக்கு ஒன்றும் வந்து ஆதாரப்பூர்வமாக தெரியல. அதால் நம்ம வந்து அதை சொல்லி நான் வந்து மாணவர்களை வந்து டைவர்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு ஒரு மெமோ வந்திருக்கு, அந்த 28, 29 அதை நோக்கி படிங்க. நீங்கள் எப்போவுமே நம்ம டார்கெட்டை வந்து ஷார்ட்டாக பண்ணால் தான் நம்ம வந்து அதிகமான நேரத்தை வந்து நம்ம செலவிட்டு படிப்போம். டார்கெட்டை வந்து நம்ம ரொம்ப தள்ளி வச்சோன்னா நம்ம லத்தாஜிக்காக இருந்துருவோம். அதை இப்போ நம்மளுக்கு ஒரு மெமோ வந்திருக்கு June 28, அதை வச்சு நீங்கள் படிங்க. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ முடியுமோ எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. தள்ளி போச்சுனாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி கூட வரலாம், இல்லை அடுத்த வாரத்தில் கூட வரலாம். அதால் நீங்கள் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதால் மாணவர்கள் வந்து டார்கெட்டை வந்து ஷார்ட்டாக வச்சு அதிகமாக குயிக்காக படிக்க பழகுங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் வைக்காததால் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் லீவ் போட்டுட்டு மணிக்கணக்கில் உட்காந்து படிக்கிறாங்க. படிச்சிருக்காங்க, ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க, லா ஃபுல்லாக முடிச்சுட்டு நிறைய பேர் ஜிகேக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே பாவம், அவங்களுக்கு வேஸ்ட்டு தான். டிபார்ட்மெண்ட் கோட்டா மாணவர்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா அவங்க ஒரு சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்ப அவங்க ஓப்பனுக்கு படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதால் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா உங்களுக்கு என்னவோ அதே தான் எல்லாேருக்கும். அந்த 20% வரக்கூடிய அந்த 200 சில்லற மாணவர்களுக்கும் சேம் அதே தான். அதால் நீங்கள் இதை கண்டு பயந்துட்டு இருக்க தேவையில்லை. டிபார்ட்மெண்ட் கோட்டா உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் பிரிஞ்சிட போகிறீங்க. அந்த 20% வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோட்டா உங்களுக்குள்ளே தான் காம்படிஷன். நீங்கள் சப்போஸ் ஃபிசிக்கல் பண்ணாலும் மற்றவங்களும் பண்ண தான் மாட்டாங்க. அதால் அதை வச்சு நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கு என்ன ஓப்பன் கோட்டாவோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும். அதால் நீங்கள் இதில் வந்து நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதால் நீங்கள் ஓப்பன் கோட்டா இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஓப்பன் கோட்டா படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இதுவும் அப்போ ஒரு ட்ராபேக் ஆக போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாலேயே உங்களுக்கு ஓப்பன் கோட்டா கொஸ்டின் இருக்குது. அதால் மாணவர்கள் வந்து ஓப்பன் கோட்டாக்கு கொஞ்சம் இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுற வரை நீங்கள் ஓப்பன் கோட்டாக்கு படிங்க. அதேமாதிரி உங்களுக்கு இருக்கிற டைமில் ஒரு கோர்ஸ் ஒன்று டிபார்ட்மெண்ட் கோட்டா மாணவர்களுக்காக நம்ம வந்து குறைந்த விலையில் நம்ம கோர்ஸ் போடலான்னு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த ஷார்ட் பீரியடில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எது கான்சன்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக மார்க் வந்து அதிகமாக எடுக்கலாம். இப்போது சயின்ஸு, சோசியல் பொறுத்தவரை சின்ன சின்ன டாப்பிக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் மார்க் அதிகமாக எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு
தனியாக ஒரு 30 டேஸ் கோர்ஸ் போட போகிறோம். வெறும் டிபார்ட்மெண்ட் கோட்டா மாணவர்களுக்காக போடுறோம். அது யாராவது விருப்பம் இருக்கும் மாணவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் லிங்க் வைக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில், அதில் ஜாயின் பண்ணிங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு கோர்ஸ் போட போகிறோம். 30 டேஸு ப்ளஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே போடுறோம். இதில் டெஸ்ட்டு எல்லாமே வந்துடும். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெறும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஏன்னா இந்த ஓப்பன் சிலபஸ் அப்படின்னு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக டிபார்ட்மெண்ட் சிலபஸ் விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எக்ஸாம் டேட்டை பொறுத்தவரை நீங்கள் ஜூன் 28 வச்சு படிங்க. தள்ளி போச்சுன்னா சந்தோஷம், தள்ளி போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாணவர்கள் வருஷ கணக்கில் படிச்சுட்ருக்கீங்க. ஒரு வருஷம் 2 வருஷமாக நிறைய மாணவர்கள் படிக்கிறீங்க. அதெல்லாம் சில பேர் பார்க்குறப்ப 28 அவங்க ஃப்ரீயாக தான் ரிலாக்ஸாக இருக்காங்க. சில பேர் தான் என்ன பண்ணுறாங்க, இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வருமானு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டு தள்ளி போகுமான்னு கேட்குறாங்க. நம்ம டெய்லியும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரம் படிங்க. இருக்கிறது ஒரு 40 நாள் 45 நாள் இருக்குது. கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக படிங்க. சிலபஸை மாணவர்கள் அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. கரெக்டாக சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிங்கனாலே ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை மாணவர்கள் பயப்பட வேணாம், ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கண்டிப்பாக நம்ம சிலபஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பயப்படாமல் நீங்கள் படிங்க. அதேமாதிரி ஓப்பன் கோட்டா மாணவர்கள் நல்லா படிங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் இந்த வரப்போகிற ரிசல்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ, எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது. உங்களுக்கு பெரிய பெரிய போஸ்டெல்லாம் ஃப்யூச்சரில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 ஃபஸ்ட்டு 10க்குள்ளே இருக்கிற மாணவர்கள்லாம் சீக்கிரமாக ஏசி மேலே போஸ்ட்டு வரலாம். அதால் மாணவர்கள் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக ப்ரொமோஷன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.